இப்போது பைத்தான் ப்ரோக்ராமில் டு கேல்குலேட் ஃபெபனாசி சீக்வென்ஸ் அந்த மாதிரி இருக்க ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஷனில் ஃபஸ்ட்டு ஃபெபனாசி சீக்வென்ஸ்னால் என்னென்னா, இப்போ நான் ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன், 0, 1 அப்படின்னு ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஆட் ஆகும், 0 + 1. 0 + 1 வந்து என்னது 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஒன்றும் இந்த ஒன்றும் ஆட் பண்ணுவோம். ஸோ 1 + 1 = 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஒன்னையும் இந்த டூவையும் இந்த கார்னரில் இருக்க ரெண்டு டேர்ம்ஸை, அதாவது ஆன்சராக வர டேர்ம் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டோம், இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணிகிட்டே வருவோம். நெக்ஸ்ட் இப்போது 2, 3ன்னு வந்திருக்கா, இதை மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 + 3 = 5ன்னு பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 + 5 இது அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த ஃபெபனாசி சீக்வென்ஸ், இதுதான் ஃபெபனாசி சீக்வென்ஸ். இந்த மாதிரி தான் ஆட் பண்ணி வரும். இப்போது ப்ரோக்ராம் பார்க்கலாம். n = int input enter the number of terms. இப்போது எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வேணுன்றதை நான் யூசர்கிட்டேருந்து வாங்குகிறேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0. நான் இங்கே கொஷினில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், n1 n2 = 0, 1. ஸோ என்னோடய n1 ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0, என்னோட n2 செகண்ட் டேர்ம் வந்து 1. இப்போது n3 and n4. இப்போ நான் இங்கே 4 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு n1 n2 n3 n4 இந்த 4 டேர்ம்ஸும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதே வந்து நான் 5 கொடுத்தேன்னா எனக்கு n5யும் சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஓகே, அது மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எனக்கு ஆட் ஆகி வரணும், அதுதான் இங்கே என்டர் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மும் நம்மளே கொடுத்துருவோம், 0, 1ன்னு. ஸோ கவுண்ட் = 0, அதாவது டோட்டல் கவுண்ட். இப்போ நம்ம எப்படியோ ஆட் தானே பண்ண போகிறோம், 0 + 1 = 1. அப்போனா இந்த ஸ்பேஸ் காலியாக இருக்கணும்ல, ஸோ அது இந்த ஸ்பேஸ் தான் கவுண்ட். இந்த ரெண்டு வேல்யூவும் கவுண்ட் பண்ணி அது இந்த பாக்ஸில் போட்டுக்கும். ஓகேவா? அதனால தான் ஸ்டார்டிங்கில் இந்த கவுண்ட்டில் எதுவுமே இருக்காதுல்ல, ஸோ அதனால் கவுண்ட் = 0 ஸ்டார்டிங்கில். ஓகே, இப்போது இஃப் ஸ்டேட்மெண்ட் வழியாக போகிறோம். யூசர்கிட்டேருந்து நம்ம டேர்ம்ஸ் வாங்குகிறோம்ல, லைக் இன்புட் வாங்குகிறோம்ல, அந்த இன்புட் எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ரெண்டு வேல்யூ n1 n2க்கு 0, 1ன்னு கொடுத்துருக்கோம். தே ஆர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0 டேர்ம்ஸை கொடுத்துருக்கோம். இப்போது இஃப் எனக்கு வந்து யூசர் வந்து n <n <0 டேர்மாக கொடுத்துட்டாரு, அதாவது -1 -2 -3 அந்த மாதிரி கொடுத்துட்டாருன்னா எனக்கு இன்கரெக்ட் இன்புட்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா நெகட்டிவ் டேர்ம்ஸ் வந்து ஃபெபனாசி சீக்வென்ஸில் வராது. ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் n வேல்யூ வந்து <0 வந்துச்சுன்னா பிரிண்ட் இன்கரெக்ட் இன்புட் அப்படின்னு வந்துடும். தென் elif, இப்போ யூசர் ஒரு வேலை 1ன்னு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 1 = 1 ப்ரூவ் தானே, 1 = 1 தானே. தென் பிரிண்ட் த ஃபெபனாசி சீக்வென்ஸ் அப் டு என்னோட வேல்யூ வந்து என்னது 1 இஸ் பிரிண்ட் n1 வந்து என்னது, n1 வந்து 0. அதாவது இங்கே 1 தானே கொடுத்துருக்காங்க, எதுக்கு 1னா இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு தான் நம்ம 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்போது ஃபெபனாசி சீக்வென்ஸ் அப் டு என்னோட வேல்யூ வந்து என்னது 1 பிரிண்ட் n1 வந்து என்னது 0. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் பிரிண்ட் ஆகும். அவங்க வந்து இந்த 1 எனக்கு n1 மட்டும் தான் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கனால தான் நம்மளுக்கு n1ஓட வேல்யூ வந்து என்னது 0. ஸோ n1 = 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போது சப்போஸ் இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே வந்து இப்போது என்னோட வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்களேன். அப்போ நம்ம n1 n2 n3 n4 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பிளாக் தான் எல்ஸ் பிளாக். பிரிண்ட் த ஃபெபனாசி சீக்வென்ஸ். இப்போது நான் கொடுத்துருக்க வேல்யூ கிரேட்டர் தென் 0, அது 1ம் கிடையாது, வேறு ஏதோ நம்பர் அப்படின்னா எனக்கு த ஃபெபனாசி சீக்வென்ஸ் வைல் கவுண்ட் <n. கவுண்ட் வந்து என்னது இப்போது ஆக்சுவலாக கவுண்ட் வந்து இப்போ 0 விச் இஸ் <4. நான் கொடுத்துருக்க இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 4 ஆனாலும் நான் இங்கே 4ன்னு எடுத்துக்கிறேன். n = <4 கரெக்ட் தானே. ஸோ பிரிண்ட் n1 வந்து என்னது 0. நெக்ஸ்ட்டு n3 = n1 + n2. n1 + n2, n1 வந்து நம்மளுக்கு தெரியும் 0 + n2 வந்து 1 which is equals to 1. ஸோ n3ஓட வேல்யூ இப்போ இது. ஓகேவா? தென் n1 = n2 n2 = n3. அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும், அந்த வேல்யூஸே ரிவர்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி வரும்னா, இப்போது இதுதான் n1, இது n2, இது n3யா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா, இந்த n1 இருக்கிற பிளேஸில் வந்து n2 ரீப்ளேஸ் ஆகிடும். நான் சொன்னல, இப்போது இந்த ரெண்டு டேர்ம் தான் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ 1 + இங்கே இருக்க டேர்ம் 1 = 2ன்னு வரும். அப்போ நான் இந்த டேர்ம் எப்படி, ஃபஸ்ட்டு ஃபார்முலா மாதிரி n1 + n2 = n3. இது வந்து எப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற n2ஆக இருக்க டேர்ம் வந்து இங்கே n1ஆக மாறுதில்ல, இங்கே இருக்க டேர்ம் இங்கே வருதுல்ல,
அதே மாதிரி இங்கே N3 இருக்கட்டும், இங்கே N2க்கு வருதுல்ல, அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. இந்த ஃபார்முலா படி N1 பிளேஸில் இப்போது முன்னாடி இருக்க N2 வேல்யூ வரும். N2 இருக்க வேண்டிய பிளேஸில் முன்னாடி டேர்மில் இருக்க N3 வேல்யூ இங்கே வரும். அதுதான் N1 = N2, N2 = N3. தென் கவுண்ட் ப்ளஸ் இப்போது எனக்கு நெக்ஸ்ட் வந்திருக்க வேல்யூ வந்து 2. ஓகேவா? 2 வந்து <4 தானே. ஸோ அப்போ எனக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் தானே. கவுண்ட் வந்து +1 இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டில் எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னா 3 வரைக்கும். ஏன்னா 3 தான் <4. 4 வந்து <4 கிடையாது. ஸோ 3 <4 வர வரைக்கும் எனக்கு இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஸோ இப்போது அவுட்புட் பார்க்கலாம். என்கிட்ட த நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் 4ன்னு நான் முன்னாடியே சொன்னேன். 4 தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும். இந்த ஃபெபனாசி சீக்வன்ஸ் எப்படி வரும்னா, நம்மளுக்கு N0 வந்து N1ஓட வேல்யூ, அது கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. N வந்து N2ஓட வேல்யூ, அதுவும் கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. அதாவது ப்ரோக்ராம்லேயே இருக்குது ஆல்ரெடி. இப்போ நம்ம N3 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? N3 இதோ இங்கே ஃபைண்ட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வர N3 = N4 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து ஃபைனல் டேர்ம். ஓகேவா? ஸோ இது வந்து N4. இப்போ நம்ம 4 டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா. இவ்வளோ தான் ஃபிபனாசி சீக்வன்ஸ்.